அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. இந்த நல்ல நிலங்கிறது பலனளிக்கும் இருதயம். இந்த பலனளிக்கும் இருதயம் யாருன்னா உண்மையான விசுவாசி, இருதயம் மாற்றப்பட்ட விசுவாசி. படைவுகள் ஒழிந்து போயன, எல்லாம் புதிதாயின. அப்போ புதிதாக்கப்பட்ட மாற்றப்பட்ட இருதயம் மாற்றப்பட்ட உண்மையான விசுவாசிக்கு அடையாளம் நல்ல நிலமாகிய பலனளிக்கும் இருதயம். பலன் கொடுக்கிறாமே, வசனத்தை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்க. நம்ம பலன் கொடுக்கிறோம்னு அவ என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமே பலன் கொடுக்கிறது தான். ரட்சிப்பு உள்ளத்தில் நடக்குது, இருதயத்தில் நடக்கிறது. அப்படி நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு வெளியரங்கம் அடையாளம் தான் நாம் பலன் கொடுப்பது. இப்ப பலன் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லைன்னு அர்த்தம். அப்போ உள்ளத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா வெளியரங்கமான அடையாளம் வேணும். மரம் நல்ல மரம்னா நல்ல கனி கொடுக்கணும். மரமானது கனியினால் அறியப்படும். ஆகவே தேவ பிள்ளை சொல்ற பலன் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இத்தனை வருஷம் வசனத்தை கேட்கிறோமே, பலன் இருக்குதா கொஞ்சம் பார்க்கணும். பலன் அப்படி என்னங்க? கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகள், அது பலன். அன்பு இருக்கா பாருங்க, சமாதானம், இச்சை இருக்க, தயவு, நற்குணம் இருக்குதா பாருங்க. மட்டுமல்ல, பிலிப்பியர் 1 நீதியின் கனி, எபிரேயர் 13:15 உதடுகளின் கனி, ரோமர் 1:13 ஆத்ம ஆதாயம் என்கிற கனி, ரோமர் 6:22 பரிசுத்தம் என்கிற கனி, கொலோசியர் 1:10 நற்கிரியை ஆகிய கனி. இதுதாங்க பலன். இது இருக்கா பார்க்கணும். நம்ம ஆவியின் கனிகளுக்கு முதலிடம் கொடுங்க. நீங்கள் மட்டும் நல்ல நிலமா இருந்துட்டா, நல்ல விசுவாசியா இருந்துட்டா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்கை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவார். என்ன சார் எக்ஸ்ட்ராடினரினா? உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் 100 மடங்கு உண்டாவதாக, உங்கள் பிரயாசத்துக்கு தகுந்த பலன் 100 மடங்கு உண்டாவதாக, உங்கள் ஊழியத்துக்கு தகுந்த பலன் கர்த்தர் தருவா. கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் இனி கெம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்கை கர்த்தருக்கு தருவார். நீங்கள் மட்டும் நல்ல நிலமா, நல்ல இருதயமா, பலம் கொடுக்க இருதயமா இருந்துட்டா உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. உங்க விதைய பறவை பொறுக்கி போட முடியாது, சாத்தா எடுக்க போட முடியாது. நீங்கள் நிச்சயமாய் பலன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.